ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சோமாசு எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். இது வந்து நான் தேங்காயில் செஞ்சுருக்கேன். நார்மலாக ஃபில்லிங்ஸ் வந்து மாற்றி மாற்றி செய்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் யூஸ் பண்ணி, கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி செஞ்ச ஒரு சோமாஸ் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். செய்யறது ரொம்ப 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 ஈஸி. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கொப்பரை தேங்காய் ஒரு மூடி எடுத்துகிட்டு பாதி மூடி நல்லா துருவி வச்சுக்கோங்க. இந்த சோமாஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு மாதம் ஆனாலும் கெடாது. சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக உள்ள சாஃப்டாக அந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்காக ஒரு கப்பு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பூரி மாவு பதத்துக்கு தான் பிசையணும். ரொம்ப கட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு சோமாஸ் வந்து கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இந்த மைதா மாவு நான் பிசைஞ்சு வச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் பண்ணிடலாம். ஃபில்லிங்க்கு வந்து நம்ம நார்மலாக தேங்காய், இதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறமா சூஜி ரவை யூஸ் பண்ண போகிறேன். உப்புமா ரவை சேர்த்து செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கப்பு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் முந்திரி போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். திராட்சை கூட, காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் முந்திரி பருப்பு தான் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு உப்புமா ரவை, பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அது எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் மாறணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அது வரைக்கும் நீங்கள் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு ஹையில் வைக்காதீங்க, தீந்து போயிடும். அப்புறமா ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலர் மாறி ரெடி ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். அப்புறமா நான் துருவி வச்சுருக்கேன் இல்லையா கொப்பரை தேங்காய், அது இதில் சேர்த்துருக்கேன். அது ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு பாதி மூடி கொப்பரை தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 10லேருந்து 15 12லேருந்து 15 சோமாஸ் வந்திருக்குங்க நான் மிக்ஸ் பண்ண அளவு. இப்போ பாருங்கள், இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப்பு சர்க்கரை, நம்ம ரெண்டும் சேர்த்து எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஜாகரி பவுடர்லாம் வருது இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது இன்னும் ஹெல்த்தியரான வெர்ஷன். நான் வந்து இதில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரவை, இந்த தேங்காய், இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கையில் பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சோமாஸு செய்கிறது பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி ஆகிருக்கும். கொஞ்சம் நேரம் ஊறிருக்கும். நல்லா சாஃப்டாக ஆகிருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபில்லிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுடுங்க ஸ்டவ்வில். அப்புறமா சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு வந்து நம்ம ஃபில்லிங் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்பப்போ ஒரு 10 சோமாஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு நல்லா நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சின்ன சின்ன பூரி பதத்துக்கு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு, இது மெலிசா எவ்வளோ மெலிசா உங்களால் முடியுமோ அவ்வளோ மெலிசா நீங்கள் இது பெரட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம இது நல்லா ஒரே அளவுக்கு நல்லா மெலிசாக வர வரைக்கும் நம்ம பூரி சைஸுக்கு நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படியே டைரெக்டாக ஓரத்தில் தண்ணி நம்ம ஓரத்தில் தண்ணி கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒட்டும். அந்த 2 பக்கமும் நல்லா ஒட்டும். நீங்கள் இது வந்து ஃபில்லிங் பண்ணிவிட்டு இப்படியே டைரெக்டாக ஒட்டலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட அச்சு இருந்ததுன்னா இதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் இந்த அச்சு இல்லைன்னா கூட டைரெக்டாக நம்ம ஃபில்லிங் வச்சுட்டு அந்த தண்ணி எப்படியும் ஈரப்பதம் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 ஓரம் இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒட்டிடும். அப்புறமா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இப்படி நல்லா பெரட்டிக்கோங்க பூரி மாதிரி. அப்புறமா ஓரத்தில் எல்லாம் கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. ஓரத்தில் தண்ணி தடவுறது நீங்கள் மறந்துட்டிங்கன்னா அந்த உள்ளே வச்ச ஸ்டஃபிங் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துடும். எண்ணெய் எல்லாம் நாஸ்தி ஆகிடும். நீங்கள் வந்து எண்ணெய் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் வந்து ஓரத்தில் தண்ணி இது பண்ணுறது மறக்காதீங்க. எல்லாமே இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இங்கே வந்து ஒரு டிப் என்னென்னா, நம்ம இந்த சோமாஸ் சுடும்போது நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் மேலே நம்ம போட்ட மாவு நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக வரும். இல்லைன்னா நமித்து போயிடும். இது ரொம்ப நாளைக்கு நீங்கள் வைக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நீங்கள் 2 பக்கமும் திருப்பி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் அடித்து வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கும் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காது.